வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதியை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக 10th 11th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15, 16 அதே மாதிரி 17ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்தளவு ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் 11th ரிசல்ட் வெளியிடறதுல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 11th நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதனால் மறுபடியும் 11th ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அதனால் 11th ரிசல்ட்டில் மட்டும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ரீசெண்டாக வந்து கிடச்சிருக்கு. ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது மாறுதல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு 12th ரிசல்ட்டே வந்து மெயினாக 19ஆம் தேதி வர வேண்டியது, அதை முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே 11th ரிசல்ட்டை பார்க்கும்போது ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா 11th இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ 11th நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10th முடிச்சுட்டு 11th போகிறாங்களா, அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான அந்த மினிமம் கெப்பாசிட்டியே உங்களுக்கு இருக்காது. ஸோ எதுவுமே படிக்காத போய் எக்ஸாமில் போய் 1 மார்க் மட்டும் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20 1 மார்க் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 4 இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அதனால் 11th ரிசல்ட்டில் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஃபெயிலியர்ஸ் மெயினாக அதிகமாக காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் 11th ரிசல்ட்டில் அகெயின் ஒரு டைம் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க. 19ஆம் தேதிங்கிறது டென்டேட்டிவ் தான். ஸோ அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மீட்டிங் போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிகமாக ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவுமே பேப்பர் எடிஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரிசல்ட்டில் நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது 11th ரிசல்ட் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுந்த மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க, யாரும் ஃபெயில் பண்ண பாருங்க. ஒன்றுமே எழுதாத இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. 10thலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் கொஷின் எல்லாமே டஃப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸு எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸுமே டஃப்பாக தான் இருந்துச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாற்றங்கள் வரதுனால ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா அதுக்கு முன்னாடியே 15ஆம் தேதி அப்படின்னா 16ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், மேபி 14க்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள்லாம் மாறதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே +1 ரிசல்ட்டு +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துள்ள நிலையில் ஏற்கனவே திட்டமிட்ட தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்துக்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தோன்னா 11th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து லோவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறது ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. 10th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபெயிலியர்ஸ் தான் இருக்காங்க. சென்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பாடவாரியாக மதிப்பெண் பட்டியல் எல்லாமே அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து 10th வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டக்கூடாது. ஃபெயிலியர்ஸ் காட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட தயார் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை உள்ளது. ஸோ அது வரைக்கும் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து இருக்கலாம். ரிசல்ட் மார்க்கில் ஒரு சப்ஜெக்ட்டில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, 2 சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து மற்ற சப்ஜெக்ட் காட்டிலும் இதில் எப்படி எழுதியிருக்காங்க, எங்கேயா மார்க் போட முடியுமான்னு சொல்லி அகைன் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 11th ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். பேப்பர் எடிஷன் கேம்ப் எப்போயோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் அப்டேஷன் மே 5ஆம் தேதி முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இருக்கும். ஃபைனலாக டிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஆனால் இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து
ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து வெளியிடறதுல தாமதமாகுது, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 17ஆம் தேதி வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிசல்ட் 2 பேத்துக்கு ஒட்டுக்காக தான் வரும், தனித்தனியாக ரிசல்ட் வராது. 10த்துக்கும் சரி 11த்துக்கும் சரி 17ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச அப்டேட் பிரகாரம் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.